ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக நம்ம வந்து சட்டுன்னு நம்ம செய்ய போகிறோம். பசங்களாம் இப்போ மட்டன் குழம்பு வேணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் ஒரு 4-5 பொருள் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது என்னென்ன பொருள்ன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னோடய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இண்டியா பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பிடிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். என்னோடய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக போடலான்னு இருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். சிம்பிளாகவே ஒரு 4-5 பொருள் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம சொன்னால் வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அடிகனமான ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். எப்போவுமே பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே மரச்செண்ணெய் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து விட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், தாளிக்கிறதுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, பிரிஞ்சி லீஃப் இருந்தால் அது ஒன்று போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைக்குத்தளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு இடிக்கிற கல்லில் பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ஆல்ரெடி போட்டோம் இல்லைங்களா. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் அதில் நல்லா இடித்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தட்டி போட்டு செய்யும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதுக்கு உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கி பாருங்கள். நல்லா வெங்காயமும் வதங்கும், கருகாமல் வதங்கும். மெயினாக உப்பு பார்த்திங்கன்னா தண்ணி விடு இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும், கருகாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நம்ம வீட்டில் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். நல்லா ஃப்யூரியாக, அதாவது நல்ல மைய அரைச்சி அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி போட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் இல்லைங்களா, நாட்டு தக்காளி சீப்பாகவே கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு தக்காளியில் எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் இல்லை, அதனால் சிக்கன் மசாலா, ப்ளைன் மிளகாத்தூள், மல்லித்தூள், ப்ளைன் மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கறியினுடைய அளவும் நான் சொல்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக எவ்வளோ அளவுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை போய் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்படி பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 750 கிராம் மட்டன் வாங்கியிருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளோ மசால் போடுறதுன்றது கறியினுடைய அளவை பொறுத்து. காரம் உப்புன்றது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க இந்த மசாலே. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. பாருங்கள், மட்டனில் ஃபஸ்ட்டு தண்ணி விடும். தண்ணி அதுக்கப்புறம் மட்டன் வந்து நல்லா சுண்டணும் இந்த மசாலே. அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு மேலே நான் வந்து ஒரு 300 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். அது 3/4 கிலோ மட்டனுக்கு.
நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா தண்ணி கலந்து இந்த மட்டன் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரட்டி கொடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக செய்கிறது தான். அதனால தான் இன்னும் தண்ணி ஊற்றல. இந்த தேங்காய் பால்லே நல்லா வேகட்டும் மட்டன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கெட்டியாவோ தண்ணி மாதிரி பதம் பண்ணுறது அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட குழம்புன்றதோட ஒரு செமி கிரேவியோட ஒரு அடுத்த பதம் குழம்பு மாதிரி லைட்டாக. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவே செஞ்சுக்கலாம். அதனால் மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். மசால் வாசல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜிலே உப்பு காரத்தினுடைய அளவு கம்மியாக இருந்தால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவங்கவுங்க அதாவது ஆட்டினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி விசிலுடைய இது பார்த்திங்கன்னா 3 விசில் 4 விசில் வாங்குகிற ஆட்டினுடைய இதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ விசில் வந்து 4 விசில் வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து விசில் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. திக்காகவும் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். ரிமைனிங் தேங்காய் இறக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த குழம்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம செய்கிறது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி அளவுக்கு தேங்காய் ஊற்றிட்டு மீதி இருக்கிறத நம்ம மூடி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்லாம் ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபும் அதுக்கப்புறம் ஒரு பாதி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு கை கொத்தளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து நம்ம தூவிக்கலாம். பாருங்கள், கமன் வாசத்தோட அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு குழம்புலேயே நம்ம வந்து ரைஸு, சப்பாத்தி, பூரி, ஆல் டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். கறியும் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி வந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்ல எலும்போட கறி ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.